ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 4/2/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் தை மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை சப்தமி திதி அதிகாலை 2:31 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை அஷ்டமி திதியானது வந்து விடுகிறது. நட்சத்திரம் பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம் இரவு 9:48 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பரணி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சுபம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ரத சப்தமி அப்படிங்கிறத கொடுத்துருக்கா. இந்த ரத சப்தமி நாள் அன்னைக்கு என்ன பண்ணணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம 7 எருக்க இலையை தலையில வச்சுட்டு இதுல கொஞ்சம் மஞ்சள் அக்ஷதை வச்சுட்டு ஸ்நானம் பண்ணுவோம் இல்லையா. அதாவது இது சூரியனுக்குரிய பிரீத்தியாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி சூரிய வழிபாட்டினை இன்றைய தினம் அவசியம் மேற்கொள்ள வேண்டும். எப்படி நம்ம இந்த மகர சங்கராந்தி பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவோமோ அதே போல இந்த நாளிலும் அந்த சூரிய வழிபாட்டினை அவசியம் மேற்கொள்ள வேண்டியது. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வைவஸ்வத மன்வாதி அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பார். ஒவ்வொரு ரதசப்தமி நாளன்னைக்குமே இந்த வைவஸ்வத மன்வாதி அப்படிங்கிறது வரும். அதாவது ஒரு இடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வரும். சன்னவதின்னு சொல்லுவார். அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே நர்மதா ஜெயந்தி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. முக்கியமாக பௌமாஸ்வினி யோகம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது என்ன பௌமாஸ்வினி யோகம் அப்படின்னு சொன்னோம்னா பௌமவாசரம்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை அந்த நாளிலே அஸ்வினி நட்சத்திரம் இணையும் பொழுது அதனை பௌமாஸ்வினி யோகம் என்றே கொடுத்திருப்பார்கள். அதிலும் குறிப்பாக அந்த மைத்ர முகூர்த்தம் என்று சொல்லப்படக்கூடிய அதாவது செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் மற்றும் மேஷ லக்னம் இணையக்கூடிய ஒரு நேரம் சொல்லி பார்த்தோம்னா பகல் 11 மணி முதல் மதியம் 12:30 வரையில் இருக்கக்கூடிய அந்த 1.5 மணி நேரம் மைத்திர முகூர்த்தமாக பார்க்கப்படுகிறது. இந்த பௌமாஸ்வினி யோகத்திலே மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன். இன்றைய தினம் பகல் 11 மணி முதல் மதியம் 12:30 வரை இந்த 1.5 மணி நேரம் மிகவும் சிறப்பு வாய்ந்த நேரம். இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா நம்ம ஏதோ ஒரு கடன் வாங்கியிருக்கோம், அந்த கடன் பிரச்சனையினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்திலே ஒரு 1000 ரூபாயாச்சும் அந்த கடன் தொகையை செலுத்தி விட வேண்டியது. அது நம்ம பிரைவேட்டா வாங்கியிருந்தா கூட வெளியில யாரோ தனியார்ட்ட வாங்கியிருந்தா கூட அவரை நேரில் சென்று பார்த்து இந்தாங்க இந்த 1000 ரூபாயை என் கணக்குல வரவு வச்சிருங்கன்னு சொல்லி கொடுத்துடணும். அல்லது நம்ம பேங்க்ல லோன் வாங்கியிருக்கோம், இஎம்ஐ கட்டின்னு இருக்கோம்னு சொன்னா கூட நம்முடைய லோன் அக்கௌண்ட்ல போய் தனியா அந்த நேரத்திலே நம்மால் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு பணத்தினை செலுத்திட வேண்டியது. அப்படி செலுத்தினோம்னு சொன்னா உடனடியாக எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த கடன் பிரச்சனையானது உங்களுக்கு முடிவிற்கு வந்துவிடும். அதே மாதிரி தீராத ரோகம் இருக்குன்னு சொன்னா கூட அந்த நேரத்திலே மருத்துவரை சென்று பார்க்கலாம். அல்லது அவர் கொடுத்த மருந்தினை அந்த நேரத்திலே உட்கொள்ளும் பொழுது வெகு விரைவாக உங்களுடைய நோயானது தீர்ந்துவிடும். ஏதோ ஒரு வழக்கு பிரச்சனைதான் அவஸ்தப்பட்டு இருக்கோம்னு சொன்னா கூட அந்த நேரத்திலே யாரால் நம்ம அந்த வழக்கினை சந்தித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த எதிரிகளையே நேரடியாக சென்று பார்த்து அவர்களோடு சமாதானத்தை பேசுவதன் மூலமாக வெகு விரைவில் உங்களுடைய வழக்கானதும் முடிவிற்கு வந்துவிடும். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:38 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:07 சந்திர உதயம் என்பது பகல் 10:55 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 11:47 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:57 முதல் காலை 6:38 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 3:15 முதல் மாலை 4:41 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 9:30 முதல் 10:56 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:22 முதல் 1:49 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:56 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 11:13 வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கார்.
இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஸ்ரீவித்யா ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, திருமண நாள் கொண்டாடுவது அவசியம்தானா அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இப்பெல்லாம் இந்த வெட்டிங் டே கொண்டாடுறதுங்கிறது ரொம்ப ஒரு ஃபேஷனா போயிடுச்சு. பர்த்டே அப்படிங்கிறதையும் ரொம்ப ஒரு வெகு விமரிசையான முறையிலே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி வெட்டிங் டே அப்படிங்கிற மாதிரி வெட்டிங் டே பார்ட்டி மற்றும் இந்த கேக் வெட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காளே, இது அவசியம் தானா அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக திருமண நாளை கொண்டாடலாம். ஆனால் கொண்டாடுகின்ற விதம் எப்படி என்பதைத்தான் பார்க்க வேண்டும். முதல்ல திருமண நாள் அப்படின்னு சொன்னா அது ஆங்கில தேதியின் அடிப்படையில் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி பிறந்த நாள் என்பதை நம்முடைய ஜென்ம மாதத்திலே வரக்கூடிய ஜென்ம நட்சத்திர நாள் அன்றுதான் கொண்டாட வேண்டுமோ, அந்த ஜென்ம மாதம் ஜென்ம நட்சத்திர நாள்ல தான் ஆயுஷ்யமோ அப்படிங்கிறதே பண்ணணும் சொல்றா. ஒவ்வொரு வருடமுமே ஆயுஷ்யமம் பண்ணி கொண்டாடுறதுங்கிறது ரொம்ப நல்லதுதான். இப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்றோம், கோவில்ல போய் அந்த நட்சத்திர நாள் அன்னைக்கு போய் ஒரு அர்ச்சனையை பண்றோம் இல்லையா, அதுதான் அந்த பிறந்த நாள் கொண்டாடுகின்ற விதம். அதே போலத்தான் இந்த வெட்டிங் டே அப்படின்னு சொல்லி வரும் பொழுதும் அந்த விவாக நாள் அப்படிங்கிறதுக்கே நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு பார்த்தோம்னா, எல்லோருமே முதல்ல இந்த கல்யாணமான நாள்ல இருந்தே ஔபாசனம் அப்படிங்கிறத பண்ணணும் அப்படின்னு சொல்றது. இந்த ஔபாசனம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு அக்னிஹோத்திரம் என்று சொன்னால் இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கானது என்று தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அந்தணர்களுக்கு மட்டுமானது என்று கிடையாது. எல்லோருக்குமே இந்த அக்னி என்பது உண்டு. நம்முடைய இந்து மதத்தை பொறுத்தவரை திருமணம் என்பதே அக்னி சாட்சியாகத்தான் நடக்கும். அந்த திருமணத்திலே பார்த்தோம்னா இந்த பானையெல்லாம் கொண்டு வந்து பக்கத்துல வச்சிருப்பா. அதுல ஒரு வெள்ளை பானை தனியா வச்சிருப்பா. அதுக்கு பேரே ஔபாசன பானைன்னே சொல்லியிருப்பா. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த திருமண நாளன்று எந்த அக்னியினுடைய சாட்சியாக அங்கே திருமணம் என்பது நடக்கிறதோ அந்த அக்னியை அப்படியே அணையாமல் அந்த சட்டியில அந்த பானையில எடுத்து வச்சுக்கணுங்கிறார். அதை அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு போய் காலையில சாயங்காலம் 2 வேளையுமே அந்த அக்னி அணையாமல் மறுபடியும் அதை ரெனியூவல் பண்ணிட்டே இருக்கணும். அதாவது தவிடுகள்லாம் வச்சு, தவிடு குச்சிலாம் வச்சு அதை அந்த வரட்டின்னு சொல்லுவா, அந்த சாணத்தினாலான அந்த உருண்டைகளை வைத்து அந்த அக்னியை அணையாமல் பாதுகாக்க வேண்டும் சொல்றார். இது எல்லா பிரிவினருக்குமே உண்டு என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இது அந்தணர்களுக்கு மாத்திரம் அல்ல, எல்லோருக்குமே உண்டு. சரி, அப்படிதான் நம்ம எதையும் நம்மளால இப்பெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியல சார் அப்படின்னு சொன்னா கூட, அந்த ஒரு நாளிலாவது அட்லீஸ்ட் அந்த அக்னியை ஏற்றி வைத்து அந்த அக்னியை நமஸ்கரிக்க வேண்டியது தம்பதியராக. இந்த நாளை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது சாந்திரமான சம்பிரதாயத்தை பின்பற்றுபவர்கள், சந்திரனுடைய சுழற்சியை அடிப்படையாக கொண்டு மாத கணக்கினை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் திதி கணக்கினை வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு உதாரணத்திற்கு சொல்ல போனோம்னா, ஒரு தை மாதத்திலே, அதாவது ஒரு புஷ்ய மாதத்திலே வரக்கூடிய ஒரு வளர்பிறை சப்தமி நாளிலே அவர்களுக்கு திருமணம் நடந்திருக்கிறது என்று சொன்னால், அதே மாதிரி ஒவ்வொரு வருடமுமே அந்த புஷ்ய மாதத்திலே வரக்கூடிய வளர்பிறை சப்தமி நாள் அன்று இவர்கள் ஒவ்வொரு வருடமும் அந்த விவாக நாளை கொண்டாடி வர வேண்டியது. சௌரமானத்தினை அடிப்படையாக கொண்டவர்கள், அதாவது சூரிய வழிபாட்டினை கொண்டு, அதாவது சூரியனுடைய சுழற்சியை கொண்டு மாத கணக்கினை பின்பற்றுபவர்கள் அந்த மாதத்திலே வரக்கூடிய அந்த நட்சத்திர நாள் அன்று, உதாரணத்திற்கு ஒரு தை மாதம் அஸ்வினி நட்சத்திர நாள் அன்று உங்களுக்கு திருமணம் நடந்திருக்கிறதுன்னு சொன்னா, ஒவ்வொரு வருடத்திலுமே அந்த தை மாதம் அஸ்வினி நட்சத்திரம் என்பது என்றைக்கு தினத்திலே வருகிறதோ அந்த நாளிலே தான் உங்களுடைய விவாக தினத்தையும் கொண்டாட வேண்டும். சின்னதா ஒரு அக்னியை ஏற்றி வச்சு தம்பதியராக பிரதட்சணம் பண்ணி இந்த அக்னியானது எங்களை காக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அக்னி பகவானை பிரார்த்தனை செய்து நமஸ்கரிப்பதுதான் இந்த திருமண நாளை கொண்டாடுகின்ற முறை. அதே மாதிரி இவங்க கோவில்ல போய் அர்ச்சனை பண்றது கூட திருமண நாள் அப்படின்னு எடுத்துட்டா அதை எப்படி கணக்கிடணும்னு சொன்னா, அந்த மாதத்திலே எந்த மாதத்திலே உங்களுடைய திருமணமானது நடந்ததோ அந்த தமிழ் மாதத்திலே வரக்கூடிய அந்த நட்சத்திர நாள் அன்றைக்குத்தான் கொண்டாட வேண்டும் என்பதை மனதிலே நிலைநிறுத்த வேண்டும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.